வணக்கம் நண்பர்களே, இது பதிலுக்கு நிகழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் உலகை ஆட்டி படிச்சுட்டு அதுக்கு தினமும் பாத்தீங்கன்னா ஒரு 2000-3000 பேர் இறந்துட்டு வராங்க. ஆனா இந்த நிலைமையிலும் பாத்தீங்கன்னா பல டாக்டர்ஸ் அதுக்கான மருந்து கண்டுபிடிக்காக ரொம்ப போராடி இருக்காங்க. ஆனா ஒருத்தர் நம்ம பேச போற ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் ஏற்கனவே மருந்து கண்டுபிடிச்சதாகவும் அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் அவருக்கும் சரி அவர் சுற்றி இருக்கவங்க சரி கொரோனா வைரஸே வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு கூட தான் நம்ம பேச போறோம். அவருக்கு பெரிய இன்ட்ரடக்ஷன்லாம் தேவையில்லைங்க, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். தன் ஆன்மீக வாழ்க்கையில் கொஞ்ச நாள்லயே பெரிய இடத்துக்கு போனவர். அவர் எவ்வளவு ஸ்பீடா போனாரோ அதோட ஸ்பீடா அவருக்கு சில பிரச்சனைகள் வந்துச்சு. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் யாரை சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்னும் அவரை பத்தி யாரும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணி அடிக்கிறவனை சுத்தி ஆன்மீக எப்பவுமே ட்ரெண்டா இருப்பது நம்ம நித்தி அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா மணி 5:20 ஆச்சு. அவர் 5 மணிக்கு வர சொன்னோம், இன்னும் வரல. சரி வந்தாருன்னா ஏதாவது கேள்வி கேட்கலாமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் போடுறதா இருக்கேன், ஏதாவது கேள்வி கேட்டுருக்கேன். வந்துருவார் நினைக்கிறேன் சீக்கிரமா. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆமா, அவங்க கேட்கணும்னு நினைச்சேன். 5 மணிக்கு வர சொன்னா 5:20 ஆச்சு. என்ன சார் செலிபிரிட்டி, நீங்களே லேட்டா வரலாம்? ஐயா, இதுக்கு முன்னாடி தாயா இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் என்ன ஆச்சு, 1/2 மணி நேரம் பூஜைக்கு லேட் ஆயிடுச்சு ஐயா. நான் உடனே நம்ம சூரியனை என்ன சொன்னேன், அந்த பூஜை என்ன பண்ணுவோம்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணியாகும். உடனே நான் என்ன பண்ணேன், சூரியன்கிட்ட போயிட்டு till I complete the puja you should not arise அப்படின்னு சொன்னீங்க. அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், 1/2 மணி நேரம் சூரியன் லேட். டைம் மாதிரியே இது ஒரு 20 நிமிஷம் தானே. 20 நிமிஷத்துக்கு நான் பண்ண மாட்டேன்னா நான் பண்றேன். நமோ நித்யானந்தாய நமோ நமோ நித்யானந்தாய ஓம் நமோ நித்யானந்தாய சதாசிவாய ஓம் நமோ நித்யானந்தாய நமோ நமோ நித்யானந்தாய ஓம் நமோ நித்யானந்தாய சதாசிவாய. யாருக்கு இதுக்கு முன்னாடி சில விஷயம் உங்களுக்கு கேட்கணும். அது என்னன்னா ஒரு ஹீலிங் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய மக்கள் அதுதான் உங்களுக்கு தேடி வர சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் ஒரு இன்டர்வியூல உங்களை குறிப்பிட்டிருக்கீங்க, நான் ஒரு பரதேசிய, அது மட்டும் இல்லாம கோயில்ல 2 உண்டை 3 உண்டை சொல்லி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நான் உங்களோட வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சாதாரணமான மனிதனுக்கு எப்படி இப்படி ஒரு அசாதாரணமான ஒரு ஹீலிங் பவர் சக்தி கிடைச்சிச்சு, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. நான் இப்ப கூட சொல்றேங்க ஐயா, நான் ஒரு பரதேசிங்க ஐயா. பரதேசி என்றால் பரத்தையே தன் தேசமாய் கொண்டவன் தான் பரதேசி என்பார்கள். பாத்தீங்கன்னா ஐயா, the God is directly showering me. மேல இருந்து டைரக்டா ப்ரொடெக்ட் பண்றாங்க ஐயா. இந்த பரதேசி எல்லாம் பயன்படுத்த முடியாது ஐயா, எதுவும் பண்ண முடியாது ஐயா. நேரா டைரக்டா நம்மள ப்ரொடெக்ட் பண்றாங்க, நம்மள எதுவுமே பண்ண முடியாது. அதாங்க ஐயா உண்மை. எனக்கு அவன் தரான், ஆண்டவன் தரான், நான் எல்லாருக்கும் தந்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் இந்த ஹீலிங் பவரும். அவன் ஆண்டவன் எனக்கு தரான், அதை நான் எல்லாருக்கும் தந்துக்கிட்டு இருக்கேன். ஓ, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்களுக்கு டைரக்டா கடவுளே இறங்கி ஒரு ப்ரொடக்ட் பண்ணணும்னு சொல்ல வரீங்க ஐயா. நான் தான் சொல்றேனேங்க ஐயா, எல்லாம் அவன் ஜித்தாங்க ஐயா. நான் எதுவும் இல்லை, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த சைட்ல இருந்து அந்த சைடுக்கு நடுவுல இருக்கிறவன் தாங்க ஐயா. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, கமிங் டு த பாயிண்ட். நம்ம கொரோனா வைரஸ் இப்போ உலகத்தை தான் பேசிட்டு இருக்கு. நீங்க கொரோனா வைரஸ் எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க மருந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க, சுத்தி கொரோனா இல்லை அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. the southern Indian states, the corona will be irrelevant to them. அவங்களுக்கு கொரோனா வர சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are doing பச்சைப்பட்டினி விரதம். ஸோ இந்த பச்சைப்பட்டினி விரதம் இட்ஸ் ஆஃப் 21 days.
when the time we complete Pachapatti Viradam, total corona will be vanished and destroyed. ஏனென்றா கேட்டீங்கன்னா வந்து ஏன் இந்த சதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா வந்து அங்கதான் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. அப்போ வந்து இந்த பச்சைப்பட்டி விரதம் சொல்றீங்க, அது எப்படி பண்ணணும், அது யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன வழிமுறை, அதை பத்தி கொஞ்சம். பச்சைப்பட்டி விரதம் என்று ஏன் கேட்டீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து we should not take solid foods. Understand that only நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மோர், வேற வந்து மோர், அது மட்டும் இல்லாம வந்து பட்டர் மில்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஜாகரி வாட்டர் மற்றும் நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறது அது கூட. அது மட்டும் இல்லாம வந்து நம்மளோட துளசி, அப்புறம் வந்து வேப்பிலை, அதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது, பாக்கெட்ல வச்சுக்கிறது, தூங்கும் போது தலைகாணியில் வச்சுக்கிறது, அது மாதிரி பண்ணிட்டு இந்த தண்ணியே இதுலையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கொரோனா வில் பி டோட்டலி டிஸ்ட்ராய்டு. இந்த வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் வந்து பூ மிதிக்கிறது அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. யாரெல்லாம் பூ மிதிச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் சத்தியமா நான் சொல்றேன், நான் எழுதி தரேங்க ஐயா, கொரோனா வரவே வராது. ஏன்னா that will boost their immunity. புரியுதுங்களா? So we should arrange like that in the entire Tamil Nadu and other states also. பூ மிதித்தல், that should be a common event in all the states so that the corona will be vanished. ஓ, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் நம்ம சாப்பிட்டாலே வந்து கொரோனா சரியா இருக்குங்க. லூசு பயம் இருக்கா? அவங்க பெரிய ப்ரொஃபசர்ஸ் டாக்டர்ஸ்லாம் வந்து உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, வெடித்தனமா வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க என்ன ஒரு 4-5 வீட்டுல சாப்பிட்ற பொருள் எடுத்து சாப்பிட்டாலே கொரோனா வர சொல்றீங்க? எப்படியே ஏமாத்தீங்க ஐயா? இதெல்லாம் நான் சொல்லலைங்க ஐயா, அவன் ஆண்டவன் சொல்றான், நான் அதை உங்ககிட்ட சொல்றேன் ஐயா. இது வந்து ஆண்டவனே வந்து இதை வந்து செயல்படுத்திருக்காருன்னா பாத்துக்கீங்களேன். அது மட்டும் இல்லாம the people of ஜெயிலேசவாசிகள் has an spiritual responsibility. When a humanity attacks with any disaster like this, they have a responsibility to solve that, so that we will be somewhat carrying the whole world, spreading the positivity and the mantra, spiritual thing, so that all will be good and well. அதுதான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்து நம்மளோட ஜெயிலேசான்ற உங்களோட ஐலாண்டோ கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அது எப்படி, அது ஏதோ உங்களுக்கு கொரோனா இருக்கா, ஏதாவது ஹெல்ப் கேட்டுருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஜெயிலேசான்ற ஒரு இதே இல்லை அப்படின்னு போய் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து உங்களோட ஹேட்டர்ஸ் பயங்கரமா அதை வந்து இது பண்ணிருக்காங்க. அதை பத்தி நீங்க யோசிச்சு ஐயா, அதை பத்தி சொல்லணும்னுங்க ஐயா, எனக்கு சில நியாயம் இருக்கு. அதை கேட்டா சொல்றதுக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்கு. நான் எப்பவுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, வேற யார்ட்டாச்சும் சொல்லுவீங்க. நான் வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நான் இங்கிலீஷ்ல சொல்ல ஆசைப்படுறேங்க. as me that is residing in that as me, so that me with this me talking to me. அதனால நான் என்ன சொல்றேன்னா வந்து அது எல்லாம் ஆண்டவனின் சித்தம், அவன் தரான அனுபவிக்கிறேன். உனக்கு என்ன வந்தது, எனக்கு இருக்கு, நான் வச்சுக்கிறேன், நீ உனக்கு இருந்தா ஜாலியா இருந்துக்கோ. ஓகேவாங்களே? நான் உங்களை ஏதாச்சும் சொன்னா, உனக்கு இருக்கு, நீ ஜாலியா இருந்துக்க, எனக்கு ஆண்டவன் தரான், நான் ஜாலியா இருக்கேன். அதனால நான் ஆக்சுவலி நான் சொல்லிட்டேனேங்கய்யா, நான் ஒரு பரதேசிங்கய்யா, நான் ஒரு புறம்போக்கையா, என்னை யாரும் பயமுறுத்த முடியாது ஐயா. அப்போ ஐயா, நீங்க வந்து நம்ம எல்லா ஒரு ஸ்டார்ஸ்லையும் நம்ம கேட்கறதா இந்த கேள்வி, உங்களுக்கு இவ்வளவு பெரிய படை இருக்கு, நீங்க எப்படி அரசியலுக்குள்ள வருவீங்களா? ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஐயா, நான் வந்து அரசியலுக்கும் மேலான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து the connectivity with God to me. I am not here to serve people, I am here to serve God. God gives the permission to speak about God to all of you, so I am doing it as and trust, so that I will not enter into any sort of politics. இப்போ பாத்தீங்கன்னா வந்து நீங்க உங்களுக்கு நிறைய கேஸ் போயிட்டு இருக்கு, கோர்ட்லயும் சரி, உங்களால நிறைய புகார்கள் இருக்கு.
அதை பத்தி ஏதாச்சும் மூவ் பண்ணிருக்கீங்களா இல்ல ஏதாச்சும் அதை பத்தி சொல்லுங்க. சாம்பார் ஆப் எனக்கு இந்த மீடியாக்காரங்களுக்கு இப்படிதாங்க. அவனா மைக்க தூக்கிட்டு வந்து ரெக்கார்டு பட்டனை போட்டு நான் வச்சுட்டு உட்காந்துருது. இவனா சாமி ஏதாச்சும் சொல்லுவானா என்ன, இவன் எல்லாமே சும்மா போர் அடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஹாட் நியூஸ் சொல்லிட மாட்டானா, ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மேட்டர் சொல்லிட மாட்டானா சொல்லி காத்து கிடக்குறாங்க. நானும் பாக்குறேன், ஏன் அப்படி கண்டென்ட்டுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேற எதுவுமே கேட்க தெரியாது போல. ஏதாச்சும் சாமி ஏதாச்சும் சொல்லிட மாட்டாரா, சீக்கிரம் சொல்லியா நாங்க போய் எங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னு நல்லா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இங்க. அது நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஒரு போதைப் பொருளும் சரி குடிக்கிறதுக்கும் சரி அந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்றதால வந்து எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு கிளிப்பிங் மாதிரி ஒன்று வந்துச்சு. அது உண்மையா? அதுக்கு தான் உங்களுக்கு கேட்கணும். அது நான் இல்லைங்க ஐயா, இப்பதான் சொல்றேங்க ஐயா. எல்லாம் இந்த மீடியாக்காரங்க வேலை, எல்லாத்தையும் போட்டு அவங்களே பண்ணி அப்படியே கொடுக்குறாங்க. ஆனா வந்து உங்களுக்கு இந்த நிலைமையில ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா. ஒரு நாள் வந்து நாங்க வந்து பயணமா போய் கொண்டு இருக்கும் போது மலையாளி வாரத்துல ஒரு சித்தர் இருந்தாரு. அவர் எனக்கு முன்னாடில இருந்து தெரியும். அவரை பாக்குறதுக்காக நான் போயிருந்தேன். திடீர்னு வந்து அவர் ஒரு பீடி கிட் வாங்கிட்டு வர சொன்னாருங்க ஐயா. நானும் வாங்கிட்டு போனேங்க ஐயா. அவர் என்ன பண்ணாரு, ஒரு பீடி எடுத்து வாயில வச்சு பத்த வச்சாரு. பத்த வச்சு முதல்ல என்ன பண்ணாரு, மூக்குல புகை விட்டு காமிச்சாரு. கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஐயோ அப்படின்னு திடீர்னு என்ன பண்ணாரு வச்சாரு, காதுல புகை விட்டு காமிக்க அலண்டு போயிட்டேன். நான் எப்படியா இப்படிலாம் முடியும் அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ல விட்டு காமிச்சாரு ஐயா. அப்படியே ஆடி போயிட்டேன் நானு. அப்புறம் கொஞ்ச நேரங்கள்ல என்ன பண்ணாரு, ஒரு நாய்க்குட்டியை கூப்பிட்டாரு. நாய்க்குட்டியை கூப்பிட்டு வந்து இப்படி பக்கத்துல இப்படி வச்சுட்டு அவரு இருக்கிறாரு, நாய் விடுதுங்க ஐயா. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா வந்து இதெல்லாம் நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? நீங்க ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்காதீங்க. நான் வந்து அப்பெல்லாம் பண்றது ஆள் இல்லைங்க. நான் வந்து ஒரு சாமியார். என்கிட்ட அப்படி கேக்குறீங்களே, இதுல இருந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ்னால வந்து நிறைய ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டாங்க. மற்ற வந்து 1வது இருந்து 8வது வரைக்கும் பள்ளி விடுமுறை விட்டாங்க. ஆனா இந்த 10th 12th சரி காலேஜும் சரி அவங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ண இந்த சென்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து அப்புறம் வைப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதனால இருக்கா இல்லையா, படிக்காம படிக்காம சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அதை பத்தி உங்களோட ஸ்பெசிபிக்கலி ஐ வாண்ட் டு டாக் அபௌட் ஸ்டூடெண்ட்ஸ் because they are the foreign pillars. So the thing what should I say is a teacher cannot teach without notes. Then how do you expect like a student writing exam without notes? Teacher cannot write or teach all subjects. Then how a student you expect like to write all and read all subjects? Whether it is possible or not? And also for students, specifically students, I am saying don't keep or merge physics with time. If you keep physics with time, then you will be, the result will be death. Always keep chemistry with time, so that when you keep chemistry with time, the result will be biology. The biology will be life. Biology means life. So that for students, for college students specifically, they are கேள்விப்பட்டங்க ஐயா, ஏதோ ஜூம் ஆப்ல ஏதோ ஒரு சொல்லி தராங்களாம் பாடம், ஏதோ வீட்டுல இருந்து. அது வந்து நான் வந்து மேல பேசி உங்களுக்குலாம் வந்து ஒரு விரிவு காலம் வாங்கி தரேன். அது வேணா என்னால பண்ண முடியும். உங்களுக்கு எப்பவுமே நம்மளோட மேல இருக்கவங்க எப்பவுமே வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயா. அப்புறம் ஐயா கடைசியா வந்து நம்ம சேனலு ஸ்டூடியோ அதை பத்தி சொல்லுங்க. அதை பத்தி சொல்லணும்னா இந்த ஆங்கர் தம்பியும் சரி, இந்த செட்டு போட்டாங்களையும் சரி, நல்ல இந்த டிவி சேனல் என்ன பேர் இல்லைங்க, டிராஃபிக் லைட் வந்து டிராஃபிக் லைட் சேனல் வந்து நல்லா பண்றாங்க. நல்ல நியூஸும் நல்ல இன்ஃபர்மேஷனு, நிறைய கொரோனா பத்தியும் சரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால இது நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேனல். இதுக்கு வந்து உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட ஆதரவும் ரொம்ப தேவைங்க ஐயா. நீங்க எனக்கு எவ்வளவு ஆதரவு தரீங்களோ அதே ஆதரவு உங்களுக்கு தந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. வந்து என்ன இங்க இதுல சப்ஸ்கிரைப் பண்ணி அதை சப்ஸ்கிரைபோ லைக்கோ பண்ணீங்கன்னா வந்து என்னோட ஆசீர்வாதம் எப்பயும் உங்களுக்கு இருக்குங்க ஐயா.